ஹாய் எல்லாருக்கும் வணக்கங்க. வெல்கம் டு எடுமேட்டிக்ஸ் ப்ளஸ். ஒரு விஷயம், நீங்கள் வந்து டிஎன்பிஎஸ்சி ஆஸ்பிரண்ட்டாக இப்போ இருக்கீங்க. நீங்கள் ஒரு எக்ஸாமில் பாஸ் பண்ணியே ஆகணும் அப்படின்னு சொல்லி ஒரு நோக்கத்தை வச்சுருக்கீங்க. அது குரூப் 1ஓ, குரூப் 2ஓ, குரூப் 4ஓ எதுவாக வேணாலும் இருக்கட்டும். ஃபஸ்ட்டு விஷயம், நீங்கள் அதை முடிவு பண்ணிட்டீங்க, உங்களுடைய இலக்கை நிர்ணயிச்சிட்டிங்கன்னா அதை அதை வந்து தொடங்குங்க. முதல்ல ஸ்டார்ட் பண்ணுங்கள். எனக்கு முன்னாடி நிறைய பேர் படிச்சுட்ருக்காங்களே அப்படின்னு சொல்லிலாம் நீங்கள் சந்தேகப்படவே கூடாது. நான் இப்போ ஸ்டார்ட் பண்ணால் என்னால் வந்து பாஸ் பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லி ஒரு நிமிஷம் கூட நீங்கள் யோசிக்கவே கூடாது. இப்போ நீங்கள் வந்து அந்த ஆஃபீஸர் ஆகணும்னு முடிவு பண்ணிட்டீங்களா, உடனே இப்போவே ஆரம்பிங்க. இது வந்து ரொம்ப லேட்டாலாம் கிடையாது. எனக்கு 30 வயசாச்சு, 35 வயசாச்சு, இதுக்கு மேலே என்னால் எப்படி படிக்க முடியும் அப்படின்லாம் கிடையவே கிடையாது. உங்களுக்கு இப்போ தான் நீங்கள் வந்து காலேஜ் முடிச்சிருக்கீங்க, 21 வயசானாலும் சரி, 35 40 வயசு ஆனாலுமே சரி, இப்போ ஸ்டார்ட் பண்ணுனா கூட உங்களால் டிஎன்பிஎஸ்சியை கண்டிப்பாக பாஸ் பண்ணி அந்த எக்ஸாமில் உங்களால் வேலை வாங்க முடியும். சரிங்களா? அப்போது ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஸ்டார்ட் பண்ணிட்டீங்களா? ஸ்டார்ட் பண்ணிட்ட பிறகு சூப்பர், நீங்கள் ஒரு ஸ்டெப் முன்னாடி போயிட்டீங்க. ஸ்டார்ட் பண்ண விஷயத்த ஏனோ தானோன்னு பண்ணவே கூடாது. அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஜெயிப்போம் அப்படின்னு சொல்லி, பாஸ் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி நம்பி கான்ஃபிடெண்ட்டாக நீங்கள் பண்ணணும். ஏன்னா அந்த கான்ஃபிடென்ஸ் தான் உங்களுடைய வெற்றிக்கான திறவுகோலே. கான்ஃபிடென்ட் தான் முக்கியம். அதே போல் உங்களுக்கு உங்களுடைய இலக்கு என்ன அப்படிங்கிறது கிளியராக தெரியும். அதனால் நீங்கள் வந்து ஸ்டார்ட் பண்ணியாச்சு, அதை நோக்கியும் போயிட்டுருக்கீங்க. அந்த இலக்கை அடையிறதுக்கான ஒரு பாதையை நீங்கள் உருவாக்கணும். அப்போ அதுக்கான ப்ராசஸ் வேணும்னா அப்போ பிளான் பண்ணணும். எனக்கு எவ்வளோ நாளுக்குள்ளே எவ்வளோ சிலபஸ் நான் முடிக்கணும், அப்போது எவ்வளோ நாள் நான் ரிவைஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி அந்த ப்ராசஸ், அந்த ஸ்ட்ராட்டஜிஸ் எல்லாத்தையும் வந்து உருவாக்குங்க. நிறைய பேர் உங்களை வந்து பயம்படுத்துவாங்க. பயப்படவே பயப்படாதீங்க. உன்னால் முடியாது, இந்த வயசுக்கு மேலே நீ படித்து என்ன பண்ண போகிற, எவ்வளோ உனக்கு சர்வீஸ் இருக்க போகுது, வேண்டாம் அப்படின்னு சொல்லியெல்லாம் உன்னை நெகட்டிவாக பயங்கரமாக அப்ரெஸ் பண்ணுவாங்க. ஸோ அதை எல்லாத்தையும் வந்து நீங்கள் தாண்டி வரணும். கேர் பண்ணவே பண்ணாதீங்க. அவங்க சொல்கிறத காதிலே வாங்காதீங்க. இன்னும் ஒன்று சொல்லட்டுமா, நீங்கள் ஜெயிக்கிற வரைக்கும் உங்கள் காது இருக்குது இல்லைங்களா, காதை வந்து நல்லா மூடிக்கோங்க, டைட்டாக மூடிக்கோங்க. மற்றவங்க பேசுகிறது உங்கள் காதில் விழவே வேண்டாம். உங்களுக்கு வந்து தெரிய வேண்டியது உங்களுடைய டெஸ்டினேஷன், உங்களுடைய இலக்கு மட்டும்தான். அது எங்கே இருக்குது, அதை நோக்கி நீ எப்படி போகிற அப்படிங்கிறது மட்டும்தான் முக்கியம். ஸோ நீங்கள் ஆசைப்பட்ட அந்த ரொம்ப பெரிய விஷயமா இருந்தாலும் சரி, அது ரொம்ப சின்ன விஷயமா இருந்தாலும் சரி, யாருமே கற்பனை பண்ண முடியாத அளவுக்கு ரொம்ப பெரிய பிரம்மாண்டமாக கூட இருக்கலாம். இதெல்லாம் செய்யவே முடியாது அப்படின்னு சொல்லி கூட எல்லாருமே நினைக்கலாம். ஆனால் நீ ஸ்ட்ராங்காக உன்னை நம்பினா, ஒரு சின்ன சந்தேகம் கூட இல்லாமல் நீ உன்னை நம்பினா நடக்கும், கண்டிப்பாக நான் பாஸ் பண்ணுவேன், என்னால் முடியும் அப்படின்னு நீ கொஞ்சம் கூட சந்தேகம் இல்லாமல் நம்பினா உன்னால் நிச்சயமாக முடியும். அதை யாராலையுமே தடுக்க முடியாது. நீ செய்ய போகிற விஷயம் சாதாரணமான விஷயம் இல்லை. அதனால் நீ ஃபேஸ் பண்ண வேண்டிய சேலஞ்சஸும் சாதாரணமானதாக இருக்காது. அதுலேயும் நிறைய சேலஞ்சஸ் வந்து இருக்கும். எத்தனை தடைகள் வந்தாலும் நீ வந்து பயப்படவே கூடாது. எத்தனை தடை வந்தால் உனக்கு என்ன, உனக்கு உன்னுடைய இலக்கு என்னன்னு தெரியும். எந்த ரூட்டில் நீ போகணும் அப்படிங்கிறதையும் நீ டிசைட் பண்ணிட்ட. உன் மேலே உனக்கு நம்பிக்கை இருக்குது. அப்போ நீ என்ன பண்ணணும், எத்தனை தடைகள் வந்தாலும் அத்தனை தடைகளையும் தவிடு பொடியாக மாற்றி உன்னுடைய பயணத்தில் நீ பயணித்து கொண்டே இருக்கணும், தொடர்ந்து பயணித்து கொண்டே இருக்கணும். இதை எல்லாத்தையும் நீ கரெக்டாக பண்ணிட்ட அப்படின்னா நிச்சயமாக உன்னுடைய வெற்றியை யாராலையுமே தடுக்க முடியாது. வெற்றி அந்த இடத்துல உன்னுடையதாகும், உன்னுடைய வசப்படும். வாகை உன் வசப்படும். வாகை சூடுறதுக்கு கம்பீரமாக நீ தயாராக இருக்கலாம். நன்றி.